அண்மைச் செய்தி. கோயில் நிதியில் திருமண மண்டபம் கட்டுவது தொடர்பான தமிழக அரசின் அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பு குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். கோவில் நிதியில் திருமண மண்டபம் கட்டுவது தொடர்பாக தமிழக அரசின் அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வழக்கு குறித்து இந்து சமய அறநிலைத்துறையின் ஆணையர் பதிலளிக்கு மதுரை அமர்வு கூறியுள்ளது. மதுரை மாவட்டம் ஏழுமலையை சேர்ந்த இந்து பிரச்சார ராமரவிக்குமார் வேறு மதுரை அமர்வு பொதுமன்றம் வந்து தாக்கல் செய்தார். அதில் தமிழகத்தில் 27 கோயில்களில் 80 கோடி செலவில் திருமண மண்டபம் கட்டப்படும் என கடந்த 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் அறநிலைத்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார். அதன்படி பழனி முருகன் கோயிலின் உப கோயிலான கள்ளிமந்தே அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயிலில் சொந்தமான காலி இடத்தில் 6.30 கோடியில் திருமண மண்டபம் கட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கோவில் நிதியில் திருமண மண்டபம் கட்டுவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. எனவே கோவில் நிதியில் திருமண மண்டபங்கள் கட்டுவது தொடர்பாக தமிழக அரசு 16/5/2025 பிறப்பித்த அரசாணை ரத்து செய்ய வேண்டும். அந்த அரசாணை செய்வது இடைக்கால தடை விதிக்கும் என கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் மரிய கிளாட் அமர்வு கோவில் நிதியில் திருமணம் கட்டுவது தொடர்பான அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்தும் வழக்கு குறித்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.